சின்னத்திரை நடிகர் இர்ஃபான் அவர்கள் வெள்ளித்திரையிலயும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ ப்ரெசென்ட்டா ஜீ தமிழ்ல "வாகை சுடவா" சீரியல்ல லீட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் சோஷியல் மீடியால உலா வந்துகிட்டு இருக்கு. அதாவது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆம், நெறைய வெள்ளித்திரையில நெறைய படங்களுடைய வாய்ப்பு வந்து கை நழுவி போயிருக்கு. நெறைய கைக்கு வந்துட்டு அப்படியே நழுவி போயிருக்கு. நெறைய நெறைய இருக்கு. அதில மெயினா ஒரு 5 படங்கள். அதில வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு இப்போ வரைக்கும் பெயின்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னா, "அங்காடி தெரு" அப்படின்ற அந்த ஒரு படத்துள்ள நான் நடிக்க வேண்டியது. ஆக்சுவலா வந்துட்டு நான் அந்த ஒரு படத்துக்காக உடல் மெலிந்து, டேன் ஆகி, அதுக்கு கரெக்ட்டா ரெடியா இருந்தேன். கிட்ட வர ஸ்டேஜில அதில நடிச்ச ஆக்டர் மகேஷ் அவர்கள் வந்துட்டு அந்த படத்தில வேணாம், நடிக்கல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு. கடைசியில வந்துட்டு அவரு சரி நானே நடிக்கிறேன் அப்படின்னு அவரு சொன்ன உடனே, டக்குனு நான் வர வேண்டிய இடத்துல அப்படியே அவருக்கு வந்து போயாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு பட வாய்ப்பு நான் எல்லாம் ரெடியாகி என்ன விட்டு போயிடுச்சே அப்படின்ற அந்த ஒரு பெயின் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து இருக்கு. அதேபோல ஏகன் படத்துல அஜித் சாருக்கு தம்பியா நடிக்கிற ஒரு கேரக்டர் வந்துச்சு. அந்த ரோலுக்கு தான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில சிவகார்த்திகேயன் அவர்களுமே வந்துட்டு அவரும் அப்பதான் அ ஆடிஷன்லாம் போய் இந்த மாரி தான் வந்துட்டு அதே ஸ்டேஜில தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு அவருமே வந்து அந்த ஆடிஷன்லலாம் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்புறம் எங்க 2 பேருக்குமே வந்து அது வந்து கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன விட்டு வந்து போயிருக்கு. அது வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்ற மாரி பகிர்ந்துக்கிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.